குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஜனவரி 30th. நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி இன்றைக்கி நம்மளோட இண்டிகேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது, ஆத்தரைஸ்ட் பர்சன் கிடையாது. அதே போல் இந்த வீடியோவும் வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இண்டிகேட்டரை, நிறையா ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம இண்டிகேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து ஹியூஜ் கேப் டவுனுங்க. நாம் வந்து 172 பாயிண்ட்ஸ் அபோவ் 170 பாயிண்ட்ஸ் கேப் டவுனு. எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஹியூஜ் ஃபால் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து நாம் எடுத்துருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்துருக்கோம். இன்றைக்கி இங்கே பாருங்கள், நம்ம 25,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு சைக்ளிக் லைன் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். நம்ம ட்ரெண்ட் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுறோம். பையிங் சைட் கேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஆரஞ்சில் இருக்கும், செல்லிங் சைட் கேண்டில்ஸ் எல்லாமே வந்து ரெட் கலரில் இருக்கும். இந்த லைன் வருது பாருங்கள், இந்த லைன் வந்து ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆரஞ்சாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பை பண்ண போகிறோம். இந்த மாதிரி மிக்சட் கலர் இருந்தால் நம்ம அவாய்ட் பண்ணிப்போம். நம்மளோட என்ட்ரி வந்து அபோவ் தி சைக்ளிக் லைன் தான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், நம்ம இந்தியன் மார்க்ஸ் எல்லாமே, அது இண்டெக்ஸில் வந்து என்எஸ்சியில் இருக்கிறது எல்லாமே 915 to 330 வரைக்கும். இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 சைக்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. மார்க்கெட் வந்து டைமில் மட்டும்தான் மூவ் ஆகுது. டைம் அண்ட் நம்பர்ஸில் தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. நம்ம இண்டிகேட்டருக்கு யூஸ் பண்ணணுமா, அவங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் போடணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடணும், அதெல்லாம் லேர்ன் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு சப்போர்ட் ஒருத்தர் ஒரு மாதிரி ட்ரா பண்ணுவாங்க. கேமரா சப்போர்ட்ஸ் இருக்குது, நம்மளே போடுற ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் பியூவர்ட்ஸ் இருக்குது, கிளாசிக்கல் பியூவர்ட்ஸ் இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் நம்ம இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை, அதனோட நெசசிட்டி நமக்கு ஒன்றுமே கிடையாது. நாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான இண்டிகேட்டரு. இதில் நாம் வந்து ஒன்று டைம் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று டைம் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்கள், நம்மளதில் இந்த ஆரஞ்சு கலர் பேண்டு தெரியுது பாருங்கள். இந்த பேண்ட் வந்து ஒரு டைம் பேண்டுங்க. அதே மாதிரி இந்த பர்பிள் கலர் பேண்ட் வந்து டைம் பேண்ட். இந்த பேண்டுக்கு மேலே ப்ரைஸ் இருக்குன்னா பை சைடு இருக்குதுன்னு அர்த்தம், கீழே ப்ரைஸ் இருக்குன்னா செல் சைடு இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியாக கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும். அதுதான் நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டியை. யூஸ் பண்ணுற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரே ஒரு காரணம்னா டென்ஷன்லெஸ், எமோஷன்லெஸ்ஸாக இருக்குது சார். ஏன்னா மொத்தமே ஒரு நாளைக்கு 5 சைக்கிள் ஃபார்ம் ஆகும். அதில் லாஸ்ட் சைக்கிள் வந்து 3 o'clock. நம்ம 3 o'clock மேலே நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதனால் இருக்கிறது 4 சைக்கிள்ஸ் தான். அந்த 4 சைக்கிளிக் லைன்ஸை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நமக்கு வேணுன்றது. அப்போ 4 சைக்கிள் லைன்ஸ்னால் என்னங்க, 4 விதமான 4 டைம் தான் என்ட்ரியே பண்ண போகிறீங்க. அப்போ ட்ரேடே உங்களுக்கு ஒரு பர் டே எவ்வளோ, 4 ட்ரேட் தான். எப்போல்லாம் நீங்கள் உங்கள் ட்ரேடை மினிமைஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பாசிட்டிவாகவும் இருப்பீங்க, ப்ராஃபிட்டபுளாகவும் இருப்பீங்க. இதுதான் வந்து ஜென்ரல் ட்ரேடிங்கோட கான்செப்டில். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சைக்கிளிக் ஜோனில் வந்து நமக்கு ஜென்யூன் பைன்னு ஒன்று வரணும். பர்பிள் கலர் கேண்டில் தான் நமக்கான இன்டிமேஷன் கேண்டில். நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு ஜென்யூன் பை வரணும். அதுவும் ஆரஞ்சு கலராக இருந்தால் தான் நம்ம என்ட்ரி ஆக போகிறோம், இல்லைனா நம்ம என்ட்ரி ஆக போகிறதில்ல. அதே மாதிரி நம்மளுடைய க்ரிட்டீரியா, இந்த ஆரஞ்சு லைன்ஸ்க்கு, ஆரஞ்சு அண்ட் பிளாக் லைனுக்கு நடுவில் இருக்கிற இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நோ ட்ரேட் ஜோனுங்க. இந்த ஜோன் வந்து நோ ட்ரேட் ஜோன். இதுக்குள்ளார நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அபோவ் தி சைக்ளிக் லைன் வரும்போது மட்டும்தான் நாம் ட்ரேட் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு சைக்கிள் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. எந்த விதமான பிரேக் அவுட்டும் ஆகலை, நமக்கு என்ட்ரியும் கிடைக்கலங்க. நம்ம எமோஷனே ஆகக்கூடாதுங்க. இன்றைக்கி கிடைக்கல, இவ்வளோ ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோம், அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 4 ஆப்பர்ச்சுனிட்டி, பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ட்ரேடை ஈஸியாக பண்ணணுங்க. செகண்டு சைக்கிள் டைம் ஜோன் இங்கே பாருங்கள், நமக்கு இது வந்து செகண்ட் டைம் ஜோனுங்க.
செகண்ட் டைம் ஜோன் இந்த கேண்டலில் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள், கேண்டலுக்கு மேலே நமக்கு எந்த விதமான ஒரு ட்ரேட் செட்டப்பும் நமக்கு கிடைக்கல. ஏன்னா நமக்கு மேலே வரணும் ஜென்யூன் பையர். பட் இங்கே பாருங்கள், கால் ஆப்ஷனில் இந்த செகண்ட் சைக்கிளில் வந்து நமக்கு ஜென்யூன் செல்லு தான் வந்திருக்கு. அப்போ நமக்கு கால் சைடுக்கு எந்த விதமான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, இந்த பர்பிள் கலர் பேண்டும் ஆரஞ்சு பேண்டுன்றது டைம் ஜோன். இப்போ இதுக்கு மேலே இருக்க போது நம்ம பை பண்ணுவோம். பட் ஆனால் இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் கேண்டில்ஸ் வந்து இந்த பிளாக் லைனுக்கு கீழே இருக்குது. நமக்கு ஆரஞ்சுக்கு மேலே போனால் தான் நம்ம எடுக்கணும், அது வரைக்கும் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ செகண்ட் டைம் ஜோனும் நமக்கு கால் சைடு என்ட்ரி கிடைக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளோட தேர்ட் டைம் ஜோனுங்க. நம்ம தேர்ட் சைக்கிளிக் லைன் கரெக்டாக ஃபார்ம் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், பர்பிள் பேண்டுக்கு மேலே நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குது. கரெக்டாக இங்கே பாருங்கள், பர்பிள் கலர் ஜென்யூன் பை வருது. இங்கே நமக்கு ஜென்யூன் பை வரும்போதுங்க, நம்ம செட்டு இண்டிகேட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். இதே டைமில் நம்ம பேரலாக வந்து கால் புட் ஆப்ஷன் சார்ட்டும் பார்ப்போங்க. இப்போ இங்கே ஜென்யூன் பை வரும்போது ஒரு கேண்டில் ஒன்று ப்ரீவியஸ் கேண்டலாக இருக்கலாம், இதுக்கு நெக்ஸ்ட் கேண்டலாக இருக்கலாம். இங்கே ஜென்யூன் பை வரும்போது புட் ஆப்ஷன் வந்து ஜென்யூன் செல் வரணுங்க. அந்த மாதிரி வந்தோம்னா ரொம்ப அக்யூரேட் செட்டப்பு, நமக்கு ஈஸியான பாயிண்ட்ஸு மினிமம் எடுத்துட்டால் கூட ஒரு கேரண்டியாக ஒரு 30 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஏன்னா நம்ம வந்து சும்மா போயிட்டு நினைக்கிற இடம்லாம் எடுத்தோம்னா ட்ரேடில் வந்து வின் பண்ணலாம் முடியாதுங்க. அதுவும் வந்து 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. மினிமம் 20 to 30 பாயிண்ட்ஸ் பண்ணணும். ஒரு ரேலி எடுக்கிறோமா, அதனோட லெவலே வேறு, அந்த மாதிரி பண்ணணும். இப்போ நமக்கு பாருங்கள், இந்த இடத்துல 12:09 நமக்கு ஒரு கேண்டல் வந்திருக்கு. கரெக்டாக இங்கே பாருங்கள், சைக்கிளிக்கல் லைன் ஸ்டார்டிங்கே வந்து தேர்ட் சைக்கிள் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பர்பிள் கலர் கேண்டில் ஜென்யூன் பை வருது. நம்ம கரெக்டாக சைக்கிளிக் லைனோட 246 நம்மளோட என்ட்ரிங்க. நம்ம பேசினபடி நமக்கு 25 to 30 பாயிண்ட்ஸ். பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு எமோஷனல். ஏன்னா பாருங்கள், ட்ரெண்ட் லைனும் ஆரஞ்சாக இருக்குது, கேண்டில் ஆரஞ்சாக இருக்குது, டைம் பேண்டுக்கு மேலே இருக்குது, சைக்கிளிக் லைன் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ஒரு ட்ரேட் பண்ணலாம். இப்போ இங்கே க்ளோஸ் வச்சுருக்குன்னு எடுத்துகிட்டா கூட 265ங்க. ஹை எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 274ங்க. அப்போ இங்கே பாருங்கள், 246லேருந்து 276ன்னு வச்சுட்டோம்னா நீங்கள் ஒரு 30 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இல்லை நான் லிமிட் ஆர்டர் போடல, மார்க்கெட்டில் அடிக்கிறேன்னு சொன்னால் கூட இந்த கேண்டில் க்ளோஸில் வச்சுக்கிட்டா கூட 261ங்க. 245லேருந்து 261 ஈஸியாக நம்மளால் வந்து அந்த 20 பாயிண்ட்ஸே எடுக்க முடியும். இவர் இங்கேயே வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிளாக்காக மாறிடுச்சு. உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த பிளாக் கலர் சிம்பிள் செல் சைட் சிம்பிள் வந்துடுச்சு. இம்மிடியேட்டாக நம்ம எக்ஸிட் ஆகிடணுங்க. இதுக்கப்புறம் இந்த இது உள்ள நம்ம இருக்கக்கூடாது. அப்போது நம்ம காலையிலேருந்து இப்போ எத்தனை சைக்கிள் பார்த்தோங்க. ஃபஸ்ட்டு சைக்கிள் நமக்கு என்ட்ரி கிடைக்கல, செகண்ட் சைக்கிள் கால் சைடில் என்ட்ரி இல்லை, தேர்ட் சைக்கிளில் நமக்கு ஒரு 25 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிருக்கு. லிமிட் ஆர்டர் போட்டிருந்தால் 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். நமக்கு 20 பாயிண்ட்ஸ் சூப்பர் பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிருக்கு. நம்ம அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள், தேர்ட் சைக்கிள் முடிஞ்சு, ஃபோர்த்து சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், மெகா சைக்கிளுங்க. எப்பயுமே அந்த ப்ளூ பேண்டை பேஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ரேலி கிடைக்கும், அதனால் நம்ம வெயிட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம ஃபோர்த்து சைக்கிளு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்யூன் பை வந்துடுச்சு. கரெக்டாக அந்த சைக்கிளிக் லைனில் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து ஆரஞ்சு ஆகிடுச்சிங்க. அப்போது நம்ம எவ்வளோ ஈஸியாக இங்கே பாருங்கள். அப்போ நம்மளோட என்ட்ரி எங்கேங்க, சைக்கிளிக் லைனோட டாப்பில் நம்மளோட என்ட்ரி. அப்போ 246 நம்மளோட என்ட்ரி. 246ன்றது 215 கூட பிளான் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 250 நம்ம இங்கே பாருங்கள், என்னோடய ஹையு 323ங்க. இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தா கூட 308 300. அப்போ எங்கேருந்து பாருங்கள், 250லேருந்து 330 வரைக்கும் போயிருக்கு, 23 வரைக்கும் போயிருக்கு. பட் வந்து உங்களுக்கு ரொம்ப கூலாக ஒரு 50 பாயிண்ட்ஸு ஆப்ஷன்லங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் அழகாக ட்ரையல் பண்ணலாம். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இண்டிகேட்டரில் இந்த ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போ இன்றைக்கி போன உடனே அசெட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற எல்லாருக்குமே வந்து கேண்டல்ஸையும் நல்லா தெரியும், எங்கே எந்தெந்த கேண்டல்ஸில் வெளியே வரணும்னு தெரியும். அப்போ இந்த கேண்டில் பாருங்கள், க்ளீனாக ஒரு செல்லிங் சைட் கேண்டில், ஒரு பின்பார் கேண்டில் போடுற, இங்கே பாருங்கள் நல்ல ஒரு அப்போ இங்கே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வெளியே வரப்போகிறோம். இங்கே என்னதான் நம்ம இங்கே போகுது அப்படின்னா கூட, பட் நமக்கு ஒரு பயமாக இருந்ததுன்னா இங்கே வெளியே வந்துடலாம், இல்லைனாலும் இந்த இடம் வரைக்கும் வெளியே வரலாம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸுங்க, ஒரு எமோஷன்லெஸ் ட்ரேடுங்க. இந்த மாதிரி தான் ட்ரேடில் நம்ம ஈஸியாக கூலாக செய்யணுமே தவிர நம்ம போய் சிரமப்பட்டுலாம் இருக்கக்கூடாது. காலையில் மார்க்கெட் வந்து ஹியூஜ் கேப் டவுனுங்க, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களும் இங்கே பாருங்கள், கரெக்டாக சைக்கிளிக் லைன் இது வரைக்கும் இறங்குற சைக்கிள் கேண்டில் மார்க்கெட்டு கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த சைக்கிளிக் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். இதுதான் வந்து நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா நம்ம இண்டிகேட்டர் வந்து டைமையும் நம்பர்ஸையும் பேஸ் பண்ணுற ஒரு சைக்கிளுங்க அது. அதுதான் நம்மக்கிட்ட ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடராக நம்மளால் மெயின்டைன் ஆக முடியுது. இதுதாங்க அந்த 5th டைம் ஜோன். இது வந்து 3 o'clock வரோங்க, நாம் இந்த ட்ரேடை எடுக்க மாட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து பிளாக் கலரில் மாறிடுச்சு, கேண்டில்ஸும் ரெட் கலரு, பிளாக் கலரு எல்லா கேண்டிலும் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இண்டிகேட்டரில் செல் சைடுக்கு வந்து பிளாக் கலர் இன்டிமேஷன் கேண்டில், பை சைடில் வந்து பர்பிள் கலர் இன்டிமேஷன் கேண்டில். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, ரொம்ப கேஷுவலாக, பயப்படாமல் ட்ரேட் பண்ணணுமா, உங்களுக்கும் இந்த இண்டிகேட்டர் வேணுமா, எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம். இது பெய்டு வெர்ஷன் தான், இன்வைட் மோடில் கொடுப்போம். ட்ரேடிங் வியூவில் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம், டைரெக்டாக ஆப்ஷன் சார்ட்லேயே நீங்கள் அசஸ் பண்ண முடியும் இந்த இண்டிகேட்டரை. இப்போ வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. மீண்டும் சொல்கிறேன், எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி புட் ஆப்ஷனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வாங்க. புட் ஆப்ஷன் பர்ஃபார்மன்ஸ், புட் ஆப்ஷன் நாம் இன்றைக்கி வந்து 25,300 புட்டு எடுத்துருக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம முன்னே சொன்னோம், இந்த சைக்கிளிக் லைன் மட்டும்தான் நம்மளோட கணக்கு. இப்போ பாருங்கள், ஆரஞ்சு பேண்ட் இருக்குது, ஆரஞ்சுக்கு மேலே பேண்டுக்கு மேலே போனால் தான் நம்ம பை, சைக்கிளிக் லைன் மேலே போனால் நமக்கு பை. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு கிரிட்டீரியா, இங்கே ஜென்யூன் பை வருது அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன வரணுங்க, உங்களுக்கு கால் சைடில் ஜென்யூன் செல் வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கேரண்டியான ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். சும்மா 5 பாயிண்ட்டுக்கெல்லாம் போட, இங்கே ஜென்யூன் பை வந்துச்சு, இங்கே நான் போட்டேன், அதெல்லாம் தப்பு. இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் என்னத்தில் வந்திருக்கு, 9:30 கேண்டில் இங்கே ஜென்யூன் பை வந்திருக்கு. நம்ம காலில் பார்க்கலாங்க, 9:30 ஏதாவது நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கா. இங்கே பாருங்கள், இதே 9:30 இங்கே எந்த விதமான ஜென்யூன் செல்லும் நமக்கு வரல. பாருங்கள், 30th இன்னைய டேட்டு தான், இங்கே ஜென்யூன் செல் வரல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே ஜென்யூன் பை வந்துச்சுன்னா இங்கே வரணும். இப்போ இங்கே பாருங்கள், அதனால் நாம் இந்த என்ட்ரியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோங்க. இன்பிட்வீன் தி லைன்ஸ் வந்து நமக்கு நோ ட்ரேட் ஜோனுங்க. நீங்கள் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயப்பட வேண்டிய வேலையே கிடையாதுங்க. சௌகரியமாக இருந்தால் நமக்கு என்ட்ரி கிடைக்கணுன்னா எப்போ நம்மளோட செட்டப் வந்து எடுக்க போகிறோம், இல்லைன்னா எமோஷனலெஸ்ஸாக அப்படியே கம்முன்னு உட்காரு. நம்ம இதில் ஸ்டாப் லாஸ்லாம் ரொம்ப ஈஸிங்க. இந்த பர்பிள் கலர் கேண்டில், இந்த கேண்டிலோட லோ தான் வந்து 178. இப்போ நம்ம கேண்டில் நீங்களே பாருங்கள், இங்கே ஒரு லோ வந்திருக்கு. நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தா கூட இந்த லோவை ஏதாவது ஒரு நம்பர் பீட் பண்ணியிருக்கா பாருங்கள். மார்க்கெட் போயிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி சைட்வேஸ்ன்றதுனால நமக்கு சிக்னல் கிடைக்கல, நாம் எடுக்கல. இந்த கீழே இருக்கிற நம்பர்ஸ் தான் உங்களோட ட்ரேடோட ஸ்டாப் லாஸுங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைம் ஜோனில் நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. செகண்ட் டைம் ஜோன் நமக்கு பார்க்குறோங்க. இப்போ இங்கே செகண்ட் டைம் ஜோன் நம்ம பார்க்குறோம், எதுவுமே நமக்கு கிடைக்கலங்க. கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு பர்பிள் கலர் கேண்டில் சைக்கிளில் வந்திருக்கு, செகண்ட் சைக்கிள் ஜோனில் வந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு ஜென்யூன் பை வந்திருக்கு. அப்போது இந்த என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னோம்னா நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லா கேண்டிலும் எதில் நம்ம பார்க்கணும், ஆரஞ்சு கலராக இருந்தால் தான் நம்ம பண்ணணுங்க. இப்போ பார்த்தா ஃபுல்லாக சைட்வேஸுங்க. பாருங்கள், ஒரு கேண்டில் ஆரஞ்சு, பிளாக்கு, ரெட்டு கலர்ஃபுல்லாக இது வானவில் மாதிரி இது நம்மளது.
அப்போ நம்ம இந்த என்ட்ரியை நாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ எங்கே நம்ம பண்ணலாம்? இங்கே ஒரு ஜென்யூன் பை வந்திருக்கு, ஆனால் அங்கே வந்திருக்கா ஜென்யூன் செல், நமக்கு ஜென்யூன் செல் வரலைங்க. அதனால் நம்ம இப்போ இந்த ஜென்யூன் பை கூட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எடுக்கலாமா அப்படின்னா இங்கே பாருங்கள் 11/3க்கு நமக்கு ஒரு பர்பிள் வந்திருக்கு, 11/6க்கு நமக்கு ஜென்யூன் பை வந்திருக்கு. இப்போ இந்த கேரளா நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் 190லேருந்து 220 வரை 224 மேக்ஸிமம் இந்த ஹையை கணக்கு பண்ணால் 30 பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ 11/03ல் நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு இங்கே பாருங்கள். இப்போ இங்கே நமக்கு ஜென்யூன் செல் வந்திருக்கு, ஜென்யூன் செல்லிங் வந்து. அப்போ அங்கே ஜென்யூன் பை வரும்போது இங்கே ஜென்யூன் செல் வந்துச்சுன்னா இதுதான் நம்மளோட கிரிட்டீரியா மேட்ச் ஆகுது பாருங்கள். இங்கே கரெக்டாக நமக்கு வேணுன்றது இங்கேயும் வந்திருக்கு, நமக்கு அங்கேயும். இப்போ இங்கே கால் சைடில் ஜென்யூன் செல் வந்திருக்கு, புட் சைடில் நமக்கு ஜென்யூன் பை வந்திருக்கு. அப்போ இந்த என்ட்ரியை நாம் ரொம்ப ரேராக வேணும்னா எடுக்கலாங்க. இது ஒன்றும் தப்பான என்ட்ரி. எப்படி நீங்கள் இங்கே சைக்ளிக் லைனில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுங்க 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. 192லேருந்து இங்கே பாருங்கள் இதனோட ஹை எவ்வளோ 238ங்க. அப்போ 40 பாயிண்ட்ஸ். இந்த இதுக்கு நீங்கள் எடுத்திருந்தா கூட 30 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக உங்களால் கேப்சர் பண்ண முடியுங்க. ரொம்ப எமோஷன்லெஸ்ஸாக ட்ரேட் பண்ணணுங்க. இப்போது நமக்கு அதோடு நமக்கான என்ட்ரி எதுவுமே இல்லை. ஏன்னா பர்பிள் பேண்டுன்றது சைக்கிளிக் பேண்டு, இதுக்கு மேலே போனால் தான் போவான், இல்லைனா போக மாட்டான். நம்ம ட்ரை பண்ணுறதெல்லாம் வந்து எஸ்எல் தான் அடிக்கும். எமோஷன்லெஸ்ஸாக ஜாலியாக உட்காரணும், கரெக்டான இடத்த மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள் ஒரு ஜென்யூன் செல்லு வந்திருக்கு, நமக்கு என்ட்ரி இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பர்பிள் கலர் கேண்டில் இங்கே ஜென்யூன் பை வந்துருக்கு, பட் ஆனால் சைக்கிளிக் லைனு கீழே இருக்குது. நம்ம எடுப்போமா அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணுறதை எப்படி பண்ணணும்? இங்கே ஜென்யூன் பை வந்திருக்கு, எத்தனை மணிக்கு 1 o'clock இங்கே நமக்கு ஜென்யூன் பை வந்திருக்குங்க. அப்போது அதே 1 o'clock இங்கே என்ன வந்திருக்கு கால் சைடில் நம்ம பார்க்குறோங்க. இப்போ கால் சைடில் நம்ம பார்த்தோம்னா 1 o'clock பாருங்கள் ஜென்யூன் செல் வருது. அப்போ இங்கே ஒரு செல் வருது, அங்கே பை ஆகிற. அப்போ ஈக்குவல் ப்ரெஷர், புட் சைடில் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது, கால் சைட்லேயும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அப்போ இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுலேயும் அதுலேயும் மேட்ச் ஆகலைன்னா நம்ம அதை கன்சிடரே பண்ணக்கூடாது. அப்போ இங்கே நமக்கு வருது அப்படின்றதுனால நாம் இங்கே பாருங்கள் இந்த புட் சைடில் இந்த என்ட்ரியை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணி எங்கே பண்ணுவீங்க? இந்த கரெக்டாக சைக்கிளிக் லைன் மேலே தான் பண்ணணுங்க. எங்கே இருந்தாலும் சைக்கிளிக் லைன் கீழே என்ன தான் நம்ம வந்தாலும் பர்பிள் கேண்டெல்லாம் வந்தால் கூட நம்ம எடுக்கக்கூடாது. ட்ரெண்ட் லைன் எல்லாமே நமக்கு செட்டப் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. 213ல் நம்மளோட என்ட்ரிங்க எங்கே போயிருக்கு பாருங்கள். இந்த கேண்டலோட ஹையெல்லாம் இந்த கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா 257ங்க. நமக்கு அது தேவையில்லைங்க. இப்போ நம்ம கரெக்டாக நம்மளோட என்ட்ரி எவ்வளோ ஹை வந்து 213, 210 213 வச்சு கரெக்டாக 30 பாயிண்ட்ஸுங்க. உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம 30 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். 242ங்க, 30 பாயிண்ட்ஸ் நம்மளால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணணும். இப்போ நம்மளோட 4th சைக்கிள் பாருங்கள், கரெக்டாக அடுத்த இவ்வளோ தூரம் போனவன், இந்த சைக்கிள் லைன்ஸோட பியூட்டி இது தாங்க. இவ்வளோ தூரம் போனவன் பாருங்கள் அடுத்த சைக்கிள் ஃபார்ம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துட்டேன். அப்போது உங்களுக்கு ட்ரேடை வந்து எமோஷன்லெஸ்ஸாக பண்ணலாம் இல்லையா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். கரெக்டாக நம்ம பர்பிள் கலர் கேண்டிலும் ஆரஞ்சு இருந்தால் மட்டும்தான் பை சைட் போக போகிறோம், இல்லைனா போக போகிறதில்ல. நம்ம ப்ளூ பேண்டு மேலே இருந்தால் பை பண்ண போகிறோம், இல்லைன்னா இல்லை. அப்போது உங்களுக்கு நீங்கள் எங்கே பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இண்டிகேட்டர் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக காமிச்சு கொடுக்குங்க. பயப்படாமல் நம்ம ட்ரேட் பண்ணலாம், எமோஷன்லெஸ்ஸாக ட்ரேட் பண்ண. இப்போ நம்ம பாருங்கள் அங்கே ஒரு கால் ஆப்ஷனில் நம்ம 70 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம், இங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸ், அப்படி பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேப்சர் இங்களால் நம்ம இண்டிகேட்டரால் பண்ண முடிஞ்சிருக்கு, பண்ணுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி எமோஷன்லெஸ்ஸாக பண்ணணும், உங்களுக்கு பயப்படாமல் ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. மீண்டும் சொல்கிறேங்க, எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. நாங்கள் வந்து டெமோவும் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து 1 month பீரியடுக்கு பெய்டு தான், 1 month பீரியடு கொடுக்குறோம். ஒரு சிலர் வந்து எங்களால் வந்து 1 monthன்றதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்.
ட்ரேடிங் வியூவில் இன்வைட் மோடில் கொடுக்குறோம். நீங்களும் வாங்கி பெனிஃபிட் ஆகுங்க. அந்த பர்பஸுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இண்டிகேட்டரு எமோஷன்லெஸ்ஸாக ட்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னா லைவ் எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ட்ரேடிங் ஹவர்ஸில் எங்களை இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஜூமில் வந்து லைவாகவே உங்களுக்கு நீங்கள் இண்டிகேட்டரை நம்ம பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணலாம். இது எதுவுமே வந்து ஃபோட்டோஷாப்பெல்லாம் கிடையாதுங்க. பயப்படாமல் வந்து நீங்களே இந்த கேண்டில்ஸ் எல்லாம் உங்களோட இதில் வந்து வீடியோ வரும்போது அதை மேட்ச் பண்ணி பாருங்கள். எந்தெந்த இடத்துல எமோஷன்லெஸ்ஸாக எடுக்க முடியுது அப்படின்றத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.